ஆயுஷ்மான் பவ. பல டிரைவர்கள் இந்த முக்கியமான டிரைவிங் பாடங்களை தனக்கு விபத்து நடந்த பிறகுதான் கற்றுக்கொள்கிறார்கள். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிருங்கள். குஜராத்தில் நேற்று நடந்த விபத்தில் இளம் ஓட்டுநரின் மரணம் மற்ற ஓட்டுநர்களின் தவறிலிருந்து இவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. இதே மாதிரியான தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து பல லட்சம் பேர் மாண்டனர். இப்பொழுதும் கூட ஜங்ஷனை நெருங்கும் பொழுது அவசியமான முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை நாம் எடுப்பதில்லை. அந்த பைக் டிரைவர் அதிவேகத்தில் சந்திப்பை நெருங்கும் பொழுது கண்ட்ரோலை இழந்து மெதுவாக திரும்பிக் கொண்டிருந்த கார் மீது மோதினார். இதனால் அவர் பைக் திசை திருப்பப்பட்டு எதிரில் வந்த வேன் மீது மோதி சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார். இந்த வீடியோவில் பார்க்கும் எல்லா விபத்துகளும் ஒரே மாதிரியான காரணத்தால் நிகழ்ந்தவை. விபத்துக்களுக்கான காரணங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவரை விபத்துக்களை குறைக்க முடியாது. பெரும்பாலான டிரைவர்கள் சாலையில் திரும்பும் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் சிலர் இன்னும் கவனக்குறைவாக உள்ளனர். முன்னெச்சரிக்கையுடன் இருக்கும் டிரைவர்கள் எதிரே வரும் வாகனத்தை சரியாக பார்த்து குறைந்த வேகத்தில் மட்டுமே ஜங்ஷனில் திரும்புவார்கள். 80 மீட்டர்/h செல்லும் ஒரு வண்டி ஒரு நொடியில் 23 மீட்டர் பயணிக்கிறது என்பதை டிரைவர் அறிய வேண்டும். வெஹிக்கிள் திரும்பும் பொழுது சுமாராக 5-6 வினாடிகள் ஜங்ஷனில் இருக்கும். இந்த வேளையில் டிரைவரால் ஒரு பொழுதும் ஜங்ஷனுக்கு வரும் ஹை ஸ்பீட் வண்டிகளை பார்க்கவே முடியாது. ஏனென்றால் 80 km/h வேகத்தில் வரும் வாகனம் அவரிடம் இருந்து 140 மீட்டர் தூரத்தில் இருக்கும். அதேபோல் 120 km/h வேகத்தில் வரும் வாகனம் 200 மீட்டர் தொலைவில் இருக்கும். வண்டி சந்திப்பில் திரும்பும் பொழுது எதிரில் வரும் வண்டியை பார்க்க முடியவில்லை என்றால் எந்த வாகனமும் வரவில்லை என்று சொல்லவே முடியாது. தூரத்தில் வரும் வேகமான வண்டியை அவரால் பார்க்க முடியாமலும் இருக்கலாம். அதிவேகத்தில் ஜங்ஷனை நெருங்கும் சில டிரைவர்கள் பிரேக்கை போட்டு வண்டியின் வேகத்தை குறைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த விபத்து வீடியோக்களை பார்த்தால் சாலை சூழ்நிலையில் பிரேக்குகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம். என்னுடைய மற்ற வீடியோக்களில் பிரேக் செயல்படும் விதத்தை நான் விளக்கியுள்ளேன். பிரேக் போடப்பட்ட பிறகு ஒரு வண்டி காய்ந்த ரோட்டை காட்டிலும் ஈரமான ரோட்டில் அதிக தூரம் ஓடிய பிறகுதான் நிற்கும். சந்திப்புகளை முன்கூட்டியே கணித்து வண்டியின் வேகத்தை குறைப்பதுதான் விவேகமானது. யூ டர்ன் அல்லது டர்ன் எடுக்க நினைப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சாலையில் பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் குடும்பத்தினரை பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்கள். விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் தமிழ், இங்கிலீஷ், மராட்டி, ஹிந்தி போன்ற மொழிகளில் புத்தகம் வெளியிட்டுள்ளோம். இவைகளை அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் புக் ஸ்டோர்களில் வாங்கி பயனடையுங்கள். மீண்டும் சந்திப்போம்.